Welcome to SHIKSHA by Swathika and IAS Academy. இன்னைக்கு PYQ பிரம்மாஸ்திரம் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஜெனரல் சயின்ஸ். ஸோ ரீசெண்டாக கேட்ட எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், on the ozone layer the chlorofluorohydrocarbon has continuing their effort. ஸோ நமக்கு தெரியும் ஓசோன் டிப்ளேஷனில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃப்ளூரோஹைட்ரோகார்பன். ஸோ இந்த கொஸ்டினோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓசோன் டீக்ரடேஷன். ஸோ ஓசோன் டீக்ரடேஷனுக்கு பிஹைண்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் மெக்கானிசம் பற்றி கேட்குறாங்க, அதனுடைய எஃபெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோன் மண்டலத்தின் மீது குளோரோஃப்ளூரோஹைட்ரோகார்பன் தொடர்ந்து ஏற்படுத்தும் விளைவு என்ன? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், reactions used up by chlorine atoms formed by them leads to degradation of ozone. So first statementல என்ன கொடுத்திருக்காங்கன்னா chlorine atomsனால யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, இது ஓசோன் டிகிரேஷன் ரிலேட்டடாக இருக்காங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன், their efficient absorption by water vapors of the atmosphere. ஸோ குளோரின் ஓசோன் வந்து வாட்டர் வேப்பர்ஸோட ரியாக்ஷன் ஆனால் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இன் ரியாக்ஷன் த குளோரின் ஆட்டம்ஸ் ஃபார்ம்ட் பை தெம் சர்வ் அஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீ டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வினையூக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தே ஆர் கான்ஸ்டன்ட்லி ப்ரொடியூஸ்ட் இன் இன்க்ரீசிங் குவான்டிட்டிஸ் குளோபலி. ஸோ உலகளவில் இதன் அளவு அதிகரித்து கொண்டே வருகிறது. பட் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃப்ளூரோகார்பனோட எஃபெக்ட். ஸோ இந்த மெக்கானிசமை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம். கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது சப்ஸ்டன்ஸ் that speed up the chemical reaction. ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதை ஸ்பீடப் பண்ணக்கூடிய வினையூக்கி அப்படிங்கிறது தான் கேட்டலிஸ்ட். ஸோ அந்த வார்த்தை இந்த கொஸ்டின் அண்ட் ஆப்ஷனில் நமக்கு புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தை. ஸோ என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படின்னா, when chlorofluorocarbon reaches the stratosphere. ஸோ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் படிச்சிருப்போம். ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அட்மாஸ்பியர், எக்ஸோஸ்பியர் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் படிச்சிருப்போம். அதில் ஸ்ட்ராட்டோஸ்பியரை இந்த குளோரோஃப்ளூரோகார்பன் ரீச் பண்ணுறப்போ அங்கே இருக்கக்கூடிய யூவி ரேடியேஷன், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பிரேக்ஸ் தெம் டவுன் அண்ட் ரிலீசஸ் த ஃப்ரீ குளோரின் ஆட்டம்ஸ். ஸோ அங்கே குளோரின் ஆட்டம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ குளோரோஃப்ளூரோகார்பன் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராட்டோஸ்பியர், பிகாஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ரீச் ஆன உடனே அங்கே யூவி ரேடியேஷன் இட் பிரேக்ஸ் them down and releases the free chlorine atom. This is the first step in this chemical reaction. Then they repeatedly attack the O3 molecules. So in the chlorine atom consume ஆகப்படாமல் it repeatedly attacks the ozone molecules and breaks them into oxygen. So O2 மாற்றும் without being consumed. ஸோ இந்த ப்ராசஸில் குளோரின் ஆட்டம்ஸ் வந்து கன்சியூம்ட் ஆகப்படலை. அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கன்சியூம்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். பட் இட் இஸ் ரிப்பீட்டட்லி ப்ரொடியூசிங் அட்டாக்கிங் த ozone molecules. So this is the chemical mechanism behind this when CFC reaches the ozone layer or stratosphere. So இதில் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னது வினையூக்கி. ஸோ இட் இஸ் ரிப்பீட்டட்லி லைக் திருப்பியும் இந்த ரியாக்ஷன்ஸை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுனால இங்கே கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளில் எப்போவுமே இந்த சிங்கிள் குளோரின் ஆட்டம்ஸ் இட் ரீச்சஸ் வித் த ozone molecules and breaking them into oxygen and ClO. ClO is nothing but chlorine monoxide அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த chlorine monoxide again it is regenerated back into the atmosphere. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இதனால தான் இந்த chlorofluorohydrocarbon when it reaches the stratosphere the ozone layer is becoming thin. So this is the mechanism behind this ozone degradation. So according to this concept நமக்கு எந்த statement correct அப்படின்னு பார்த்தோன்னா third statement is the correct answer. So first statement priora நம்ம சொன்ன மாதிரி
like it is not being consumed. And second statement பார்த்தோம்னா their efficient absorption by water molecules, வலுவான கவர்ந்தெழுத்தலால் நீராவியை வளிமண்டலத்தில் கவருவது. ஸோ வாட்டர் வேப்பர் கூட இந்த CFC ரியாக்ஷன் பண்ணாது because CFC is highly stable. CFC is highly stable and it is insoluble in water. So water vapor la react ஆகிற இந்த statement வந்து நமக்கு தவறு. So second statement is wrong. Third statement முன்னாடி சொன்ன மாதிரி chlorine atoms formed by them act as a catalyst leading to the degradation of ozone. And fourth statement பாருங்க, they are constantly produced in increasing quantities. Actually வந்து ozone increasing quantities la produce ஆகுது, but the protocols like Montreal protocols இது மூலமா நமக்கு ozone depletion la it's being controlled. So in the question answer 3C. Moving on to second question. The greenhouse effect in the earth's environment takes place because. So greenhouse effect எதனால ஏற்படுது அப்படிங்கிறது takes place because எதன் காரணமா நடக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. The polar ice caps are melting, துருவ பனி கட்டிகள் உருகுதல். The atmosphere is transparent to infrared radiation IR at some wavelength and opaque to infrared radiation at other wavelength. Third statement, the atmosphere does not contain enough oxygen to block IR from the sun. Fourth statement, the ozone hole is growing, letting in more and more IR. ஸோ ஒரு 4 எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறது பூமியின் மேல் பசுமை குடில் விளைவு எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது. ஸோ ரூட் காஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மெக்கானிசம். See, sun, it emits the radiation. ஸோ நம்ம பூமிக்கு வரக்கூடிய அந்த ரேடியேஷன் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் வந்து யூஸ்வலி இட் இஸ் ஷார்ட் வேவ், இட் ஹேஸ் ஷார்ட் வேவ் லென்த். ஸோ யூஸ்வலி இட் வில் பி விசிபிள் லைட் ஆர் யூவி லைட். ஸோ நமக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த இன்கமிங் சோலார் ரேடியேஷன் ஷார்ட் வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட் ஆர் யூவி ரேடியேஷனாக இருக்கும். ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியர் இந்த ரேடியேஷனுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக இட் குட் ஏபிள் டு கம் அக்ராஸ் த அட்மாஸ்பியர் ஆஃப் அவர் எர்த். பட் திருப்பியும் இது ரேடியேட் ஆகிறப்போ எர்த்லேருந்து ஸ்பேஸுக்கு இந்த ரேடியேஷன் வந்து ரேடியேட் ஆகிறப்போ அதனுடைய வேவ்லென்த் பார்த்தா லாங்கர் வேவ்லென்த். ஸோ லாங்கர் வேவ்லென்த் அப்படின்னு பார்க்குறப்போ thermal infrared radiation, thermal IR wavelength இல்ல IR radiation, it is re-emitted back into the space. இது outgoing solar radiation அப்படின்னு சொல்றோம். So incoming வரப்ப it is short wavelength, so visible and UV. So earth ஓட atmosphere it is being transparent. Then when it radiated into space from the earth, அப்போ it is opaque. ஸோ லாங்கர் வேவ்லென்த்தான ஐஆர் ரேடியேஷனுக்கு இது ஒப்பேக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு மெக்கானிசமை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஷியல் அப்சார்ப்ஷன் பிஹேவியர். Differential absorption behavior. So every time it is not being transparent and every time it is not being opaque. It is selective transparent and selective opaque. So partially இது allow பண்ணுது and partially it is not being allowed. This is the mechanism behind this. So greenhouse effect. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம greenhouse gases ஆன carbon dioxide, methane and water vapor. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லாங்கர் ரேடியேஷனான தெர்மல் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை ட்ராப் பண்ணி வச்சுக்கும், பிளாக் பண்ணி திருப்பியும் அது ஸ்பேஸ்க்கு ரிலீஸ் ஆகாமல் பிளாக் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதனால தான் நம்ம ரேடியேஷன் வந்து அகைன் இட் இஸ் பீங் ட்ராப்ட் அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த எர்த்தோட வார்ம்த் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் த குளோப் ஆர் எர்த் இஸ் பீயிங்
increase. So this is a mechanism behind this concept. So overall பார்த்தோம்னா it is a differential absorption behavior. இந்த question why the planet stays warm, என்ன ரீசன் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் incoming solar radiation and terrestrial radiation. ஸோ இதில் இருக்கக்கூடிய terminologies அப்படின்னு பார்த்தோம்னா selective opaque, selective transparent, differential absorption behavior. ஸோ இது concepts பார்த்தோம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the polar ice caps are melting. Yes, polar ice caps are melting is related to global warming. But நம்ம கேட்கப்பட்ட கேள்வி because அப்படின்னு கொடுத்துருக்காங்க, cause கேட்டிருக்காங்க, root cause கேட்டிருக்காங்க, consequence கேட்கல. பட் இந்த polar ice caps are melting அப்படிங்கிறது global warming நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், consequence, and it is not the cause. So second statement, the atmosphere is transparent to IR at some wavelength. இப்போ பார்த்த மெக்கானிசம் தான். ஸோ சம் வேவ்லென்த்துக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, சம் வேவ்லென்த்துக்கு இட் இஸ் பீயிங் ஒப்பாக். ஸோ வளிமண்டலம் அகச்சிவப்பு கதிர்களை குறிப்பிட்ட அலைநீளத்தில் அனுமதிப்பதும் ஒளிபுகா தன்மை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருப்பதாலும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் behind the greenhouse effect. Next, the atmosphere does not contain enough oxygen to block IR from the sun. இதில் ஆக்சிஜன் நமக்கு சினாரியோலே வராது because it is not the greenhouse gas. So the statement is wrong. சூரியனிலிருந்து வரும் அகச்சிவப்பு கதிர்களை தடுக்க போதிய ஆக்சிஜன் இன்மை. ஸோ இது தவறான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the ozone hole is growing, letting in more and more IR. ஸோ ஓசோன் துளை வளர்ந்து வருகிறதுனால் அகச்சிவப்பு கதிர்களை அனுமதிக்கிறது. ஸோ ஓசோன் லேயருக்கும் அகச்சிவப்பு கதிர்களுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இல்லை. ஸோ ஓசோன் ஹோல் அப்படின்னு பார்த்தோம்னா it's related to UV radiation and not IR radiation. ஸோ IR radiation சார்ந்த விஷயங்கள் பார்த்தோம்னா green house அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ green house is directly related to infrared radiation. So ozone hole is directly related to UV radiation and it is not letting more and more infrared radiation. So this is all about this question. The correct statement is second statement, option B. Moving on to next question. Which of the following statements are true about the functions of ecosystem? So ecosystem அப்படிங்கிறது it is a functional unit. Ecosystem அப்படிங்கிறது functional unit where living organism interact with others. ஸோ ஒவ்வொரு வாழும் உயிர்கள் வந்து இன்னொரு வாழும் உயிர்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண அண்ட் ஆல்சோ இன்ட்ராக்ஷன் வித் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்கோசிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸில் எதெல்லாம் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஃப்ளோ இஸ் த கீ ஃபங்க்ஷன். ஸோ இந்த எக்கோசிஸ்டமில் ஆற்றல் ஓட்டம் நடக்குதா, ஆற்றல் ஓட்டம் முக்கிய செயல்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் த எக்கோசிஸ்டம் இஸ் த்ரூ ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். ஸோ ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்னால தான் இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியே நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி நாட் ஃபாலோஸ் தெர்மோடைனமிக் லாஸ். ஸோ இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் தெர்மோடைனமிக் லாஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது எது பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 முக்கியமான விஷயங்கள். ஒன் இஸ் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் another thing is nutrient cycling. Yes, so energy flow and nutrient cycling. ஸோ இதில் முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ எனர்ஜி ஒவ்வொரு நிலையிலையும் வந்து ஆற்றல் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சிஸ்டம், எக்கோசிஸ்டம். ஸோ இந்த கண்டினியூஸ் எனர்ஜி ஃப்ளோ இல்லை அப்படின்னா இந்த எக்கோசிஸ்டமை வி கான் மேக் இட் லைவ். ஸோ இட் வில் பி ஒரு ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கும். பட் எனர்ஜி ஃப்ளோ கண்டிப்பாக நடக்குது. ஸோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இந்த எக்கோசிஸ்டம் இஸ் த்ரூ ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் நடக்குது அப்படின்னா யூனி டைரக்ஷனல். ஸோ ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ்
to consumers, it is being transferred. So energy flow is unidirectional from producers to consumers. It is being transferred in two modes. One is food chain, another is food web. So the energy transfer linear pathway la irundna, it is called as the food chain, and complex network ah irundadna, it is called as the food web. So these are the two modes. In the rendu mode la da flow of energy nadakudhu. So flow of energy in the ecosystem is through food chain and food web அப்படிங்கிறது சரியான பதில். So first statement, second statement correct. Next statement, transfer of energy, ஆற்றல் பரிமாற்றம் வெப்ப இயக்கவியல் thermodynamic laws ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. No, actually energy transfer follows the thermodynamic law. So thermodynamic law அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு law இருக்குங்க. First law, energy can be neither created nor destroyed. So create பண்ணவும் முடியாது, destroy பண்ணவும் முடியாது. It can be transformed அப்படிங்கிறது தான் கான்செப்ட். Neither created. So this is first law of thermodynamics, nor destroyed. Second thermodynamic law, ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போறப்போ there will be an energy loss. ஸோ டிசிபேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்போவுமே எஃபிஷியன்சி இட் கான் பி 100%. எப்போவுமே 100% நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ டியூரிங் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் சம் எனர்ஜி, அந்த ஒவ்வொரு நிலைக்கும் அந்த எனர்ஜி ஆற்றல் ஓட்டம் நடக்கிறப்போ அங்கே ஒரு டிசிபேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஸ்ட்ரிக்ட்லி ஒபே தெர்மோடைனமிக் லா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் எல்லா இடத்துலையும் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் மே பி த ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கேயும் அது அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோஸ் த thermodynamic law. So according to our concept 1 and 2 is the correct answer, third statement is the wrong statement. So நமக்கு true statement தான் கேட்டிருக்காங்க. So 1 and 2 option C is the correct answer. Next question, statement assertion question. So assertion பாருங்க, aqueous solution of hydrofluoric acid is weak acid. நீர்த்த ஹைட்ரோஃப்ளூரிக் அமில கரைசலானது ஒரு வீரியம் குறைந்த வீக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணமாக கொடுத்துருக்கிறது த டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரோஃப்ளூரைட் பாண்ட் இன் HF மாலிக்யூல் இஸ் ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் எடுக்கிறப்போ சின்ஸ் நம்ம இப்போ ஒரு 5 கொஸ்டின் சால்வ் பண்ணோன்னா டெஃபினெட்லி வி ஹாவ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். பட் நமக்கு அந்த 3 ஹார்ஸில் 175 GS கொஸ்டின் சால்வ் பண்ணால் டெஃபினெட்லி வி ஹாவ் டு கோ வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்போது நம்ம கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறப்போ எந்த கீவேர்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். த்ரூ அவுட் த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரீட் பண்ணி புரியலனாலும் கீவேர்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் இஸ் வீக் ஆசிட், அதற்காக அவங்க கொடுக்கப்பட்டிருக்க காரணம் பாண்ட் டெசோசியேஷன் எனர்ஜி வந்து ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஆசிட்ஸில் ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு 2 டைப் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட், ஒரு ஆசிடோட ஸ்ட்ரென்த் அதனுடைய பலத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா த எபிலிட்டி டு ரெடிலி டொனேட் இட்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் H+ அயான்ஸை இஃப் இட் இஸ் ஏபிள் டு ரெடிலி டொனேட் இன் அக்வயஸ் சொல்யூஷன். அக்வயஸ் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா H2O வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃப் இட்ஸ் ஏபிள் டு டொனேட் அப்படின்னா ஸோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஆசிடோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா ஒன் தட் கம்ப்ளீட்லி டிசோசியேட்ஸ் இன் அக்வயஸ் சொல்யூஷன். அக்வயஸ் சொல்யூஷனான H2Oவில் அந்த மாலிகூல் வந்து கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகணும். பட் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட், ஸோ HF வந்து வாட்டரில் கம்ப்ளீட்லி டிசோசியேட் ஆகாது, ஃபுல்லி அயனைஸ் ஆகாது. ஸோ இது ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது, வீக் ஆசிட் தான். அதனால் ஃபுல்லாக டிசோசியேட் ஆக முடியாது. ஈவன் தோ ஃப்ளூரைட் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் கூட, fluorine is the electronegative element,
the bond between chemical bond between HF. ஸோ இதில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது as well as ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இட் cannot be easily dissociate. அதனால ஈஸியாக அக்வைஸ் சொல்யூஷனில் கரைஞ்சிட முடியாது, அயனைஸ் ஆகிட முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், இதற்காக கொடுக்கப்பட்டிருக்க காரணம் the dissociation energy of the HF bond. HF bondோட dissociation energy ஹையாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ dissociation energy much higher, அதாவது அதனால எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் த பாண்ட் அப்படிங்கிறது தான் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் த பாண்ட் ஆர் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பிணைப்பின் பிரிகை ஆற்றல், எவ்வளோ ஆற்றல் அதை பிரிப்பதற்கு தேவை அப்படிங்கிறது தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஸோ அதன்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. They are weak acid and bond dissociation energy is high because the bond between chemical bond between H and F ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ the bond dissociation energy is high. ஸோ ரெண்டுமே கரெக்ட் and R is the correct explanation of A. So moving on to final question. Identify the correct statements about Gaganyaan project. ஸோ ககன்யான் திட்டத்தை பற்றி சரியான அறிக்கையை தேர்வு செய்க. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ககன்யான் ப்ராஜெக்ட் என்விசேஜ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் கேப்பபிலிட்டி. ககன்யான் திட்டத்தின் நோக்கம் மனித விண்வெளி பயணத்தின் திறமையை வெளிப்படுத்துவதாகும். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட் இஸ் பிளானிங் டு லான்ச் அ crew of 3 members. ஸோ crew members வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பிளான் டு லான்ச் அண்ட் ஆர்பிட் ஆஃப் 4000 கிலோமீட்டர் ஃபார் 7-day மிஷன் அப்படிங்கிற ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4th ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ககன்யான் மிஷன் இது இஸ்ரோவோட ஒன் ஆஃப் த மிஷன். ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் கேப்பபிலிட்டி, ஸோ மனித விண்வெளி பயணத்தின் திறமை சார்ந்த ஒரு மிஷன் தான். ஸோ தே ஆர் டேக்கிங் இன் டு ஸ்பேஸ் அண்ட் ரிட்டர்னிங் பேக் டு எர்த் வெரி சேஃப்லி. ஸோ ககன்யான் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு க்ரூ பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டியூரேஷன் ஸ்டே பண்ணுறாங்க, அந்த க்ரூவில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரப்போ நம்மளுடைய கான்ஷியஸ் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னு பார்த்தோன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டில் தே ஹாவ் கிவன் நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் மேபி சான்சஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், மேபி சான்சஸ் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுல வி ஹாவ் டு பி கான்ஷியஸ். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நியூமரிக்கல் வேல்யூஸில் தான் வந்து ட்ராப் வச்சுருக்காங்க. ஓகே, வில் see about ககன்யான் ப்ராஜெக்ட் in detail. ஸோ ககன்யான் it is an ISRO's project to demonstrate India's indigenous capacity to undertake human space flight. So Gaganyaan project short solnuna idu India oda indigenous project and it is focusing to demonstrate human space flight. So idukku ஒரு specific orbital and crew parameters இருக்கு and mainly Gaganyaan project they are focusing on human spaceflight project to LEO. So low earth orbit அப்படின்னு சொல்கிறோம். low earth orbitனா எவ்வளோ distance அப்படின்னு பார்த்தோன்னா approximately 300 kilometers to 400 kilometers. பட் நமக்கு கொஷனில் என்ன ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் an orbit of 4000 kilometers கொடுத்துருக்காங்க. ஸோ it's not making sense because 4000 kilometer na it relates to medium earth orbit. But Gaganyaan project they are focusing they are focusing the mission to low earth orbit. So third statement wrong. So third statement wrong அப்படினாலே நமக்கு answer வந்துரும். 1, 2 are correct. But we'll check. So first statement correct அப்படிங்கிறது தெரியும். It's planning to launch a crew of 3 members. Yes, they are planning to launch a crew. So ககன்யானோட crew members parameters அப்படின்னு பார்த்தோன்னா 3 members and duration அப்படின்னு பார்க்குறப்போ not exactly 7
பட் 3 to 7 அப்படிங்கிற ஒரு நியூஸ் நமக்கு இருக்குது. ஸோ பட் அப்படி லைக் பார்ஷியலி கரெக்ட்னாலும் நமக்கு இந்த 4000 கிலோமீட்டருங்கிறது இட்ஸ் அப்ரப்ட்லி ராங். ஸோ திஸ் இஸ் அபவுட் ககன்யான் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளைட் ஆகிறது நம்ம 4th நேஷன். ஸோ பிஃபோர் வி ஹாவ் யூஎஸ்எஸ்ஆர், USA and China. So India human space flight project launch பண்றதுல we are 4th nation. So இது கூட நமக்கு ஸ்டேட்மெண்ட்டா கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ டார்கெட் ஆர்பிட் ஆல்டிடியூட் அப்படின்னு பார்த்தோன்னா 4000 கிடையாது, 400 கிலோமீட்டர். க்ரூ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 3 members. டியூரேஷன் 3 to 7 days. And most important thing, launch vehicle LVM3. So it's focusing on LEO, low Earth orbit. So this is all about Gaganyaan, and our option is B, 1 and 2 only. So these are the questions which have been recently asked in our TNPSC exams. Hope this content is useful for your preparation. So nama PYQ Brahmastram series la we are discussing subject wise. So subject wise recent ah ketkapatta kelvihal in short 5 questions we are discussing in a video. Hope this content is useful for your preparation. Thank you all.